வணக்கம். ரேஷன் கார்டு விண்ணப்பம் ஆன்லைன்லையா இல்லை ஆஃப்லைன்லையா எதில் சீக்கிரமாக கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அதாவது தமிழ்நாட்டில் மிக முக்கிய ஆவணமாக ரேஷன் கார்டு இருக்குது. மற்ற மாநிலங்களை காட்டிலும் தமிழ்நாட்டில் ரேஷன் கார்டுடைய வகையை பொறுத்து கூடுதல் சலுகைகள் நலத்திட்டங்களை வாங்க முடியும். அதாவது இலவச அரிசியிலிருந்து கலைஞர் மகளிர் உரிமை தொகை வரைக்கும் ரேஷன் கார்டு அடிப்படையில் தான் பயனாளர்களை செலக்ட் பண்ணுறாங்க. அரிசி ரேஷன் கார்டு வச்சிருக்கிறவங்க, ஏழை எளிய மக்கள், வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்க அப்படின்னு அவங்களுடைய அந்தஸ்தை பொறுத்து அவங்களுக்கு கவர்மெண்ட்டு சலுகைகளை கொடுத்துட்ருக்குறாங்க. அதனால் புதிய ரேஷன் கார்டு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நிறையா பேர் அரிசி ரேஷன் கார்டை தான் மோஸ்ட்லி செலக்ட் பண்ணுவாங்க. ரேஷன் கார்டு அப்ளை பண்ணும்போதே அரிசி கார்டு தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இது ஒரு சைடு இருக்க, புதிய ரேஷன் கார்டுக்கு எப்படி அப்ளை பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணால் சீக்கிரமாக கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த ஒரு வீடியோவில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்க்கலாம். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். அதாவது புதிய ரேஷன் கார்டு வேணும் அப்படிங்கிறவங்க ஆன்லைன் இல்லைன்னா ஆஃப்லைன் அப்படின்னு சொல்லி 2 வழிகளில் அப்ளிகேஷன் போட்டுக்கலாம். ஆன்லைன் மூலமாக போடுற விண்ணப்பங்களை நாம் வீட்டில் இருந்தபடியே மொபைலோ இல்லை லேப்டாப்போ இல்லை உங்களுடைய வீட்டில் கம்ப்யூட்டர் ஃபெசிலிட்டி இருந்துச்சுன்னா அதன் மூலமாக கூட நீங்கள் அப்ளிகேஷன் போட்டுக்கலாம். அதாவது ஆதார் கார்டு, கேஸ் சிலிண்டர் புக்குடைய ஃப்ரண்ட் பேஜு, உங்களுடைய வீட்டு வரி ரசீது, மின்சார பில்லு, வாடகை வீடு அப்படின்னா அந்த வாடகை வீட்டுக்கான ரசீது, அதாவது அக்ரிமெண்ட் போட்டிருந்தீங்கன்னா அதுவாக இருந்தால் கூட ஓகே. அதாவது வாடகை ஒப்பந்தம் வச்சுருந்தீங்க அப்படின்னா அது ஓகே அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது கூடவே வாடகை வீட்டு ரசீதும் கேட்குறாங்க. இதோட எல்லாவோட ஸ்கேன் காப்பி, அதாவது ஜெராக்ஸ் காப்பி வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வச்சு நம்ம ஆன்லைன்லேயே அப்ளிகேஷன் போட்டுக்கலாம். இதே ஆவணங்களுடைய நகல்களையே புதிய ரேஷன் கார்டு விண்ணப்பத்துடன் இணைத்து டைரெக்டாக தாலுக்கா ஆஃபீஸுக்கு போய் கூட நீங்கள் அப்ளிகேஷன் போட்டுக்கலாம். ஆனால் ஆன்லைன் ஆஃப்லைன் அப்படின்னு எந்த ஒரு வழியில் நாம் ரேஷன் கார்டு கேட்டு அப்ளை பண்ணால் சீக்கிரமாக கிடைக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஆஃப்லைன் தான். அதாவது ஆஃப்லைனில் அப்ளிகேஷன் போட்டால் நம்மளுக்கு சீக்கிரமாக ரேஷன் கார்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாது. அதனால் யாரும் அதை மோஸ்ட்லி செலக்ட் பண்ண மாட்டாங்க. வீட்டில் இருந்தபடியோ இல்லை ப்ரௌசிங் சென்டர், ப்ரைவேட் ப்ரௌசிங் சென்டர்லேயோ தான் போய் அப்ளிகேஷன் போடுவாங்க. ஆன்லைன் மூலமாக அப்ளிகேஷன் போட்டால் 15 நாட்களில் குடும்ப அட்டை கிடைக்கும் அப்படின்னு கவர்மெண்ட் சொன்னாலும் நடைமுறையில் ஆஃப்லைன் விண்ணப்பதாரர்கள் முன்கூட்டியே ரேஷன் கார்டை வாங்கிடுறாங்க. புதிய ரேஷன் கார்டுக்கு ஒருத்தர் ஆன்லைனில் அப்ளிகேஷன் போடுறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அவங்களுக்கு அப்புறம் ஆஃப்லைனில் அப்ளிகேஷன் போடுறவங்களுக்கு முன்கூட்டியே இந்த ரேஷன் கார்டு கிடைக்குது. இது ரீசெண்டாக நிறைய பேருக்கு நடந்துட்டுருக்குது. குறைந்தபட்சம் ஆன்லைன் விண்ணப்பங்கள் சீக்கிரமாக பரிசீலனைக்கு எடுத்தால் கூட விண்ணப்பதாரர்கள் ஓரளவுக்கு திருப்தி அடைவாங்க. பரிசீலனையில் விண்ணப்பம் ஏற்பு, நிராகரிப்பு அப்படின்னு 2ல் ஒரு விட கிடச்சிருச்சு அப்படின்னா மறுபடியும் அந்த ஒரு தவறை அவங்க செய்யாமல் புதிய விண்ணப்பத்துக்கு அப்ளிகேஷன் போட்டுக்குவாங்க. ஆனால் அதை கூட புதிய ரேஷன் கார்டு ஆன்லைன் விண்ணப்பத்துக்கு அதிகாரிகள் செய்கிறதே கிடையாது அப்படிங்கிற குற்றச்சாட்டு பொதுமக்கள் மத்தியில் இப்போ வரைக்குமே இருந்துட்டு தான் இருக்குது. 7-8 மாதங்களாக புதிய ரேஷன் கார்டு விண்ணப்பங்கள் ஆன்லைனில் அப்படியே கிடப்பில் இருக்கிறதா பொதுமக்கள் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அதிகாரிகளை பொறுத்து ஒரு சில ஏரியாக்களில் சீக்கிரமாக ரேஷன் கார்டு விண்ணப்பங்கள் சீக்கிரமாக பரிசீலனைக்கு எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அதாவது சில இடங்களில் கிணற்றில் போட்ட கல் மாதிரி எந்த ஒரு ஆன்சருமே கிடைக்காம மக்களுக்கு ரொம்பவே ஒரு அதிருப்தியை ஏற்படுத்துது அப்படின்னே சொல்லலாம். அதனால் புதிய ரேஷன் கார்டு விண்ணப்பத்துக்கு ஆன்லைனை காட்டிலும் ஆஃப்லைன் முறையே மக்கள் அதிகமாக செலக்ட் பண்ணி அதை நோக்கி போயிட்டுருக்குறாங்க. அதாவது முன்னாடி இருக்கிறவங்களுடைய அனுபவத்தின் அடிப்படையில் இந்த ஒரு முறையை மக்கள் தேர்வு செய்கிறதுக்கு தள்ளப்பட்டாங்க. இது குறித்து அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி கோரிக்கைகள் தொடர்ந்து முன் வச்சிட்ருக்கிறாங்க. இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் இந்த ஒரு வீடியோவை லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. இது போன்ற பயனுள்ள தகவல்களை மேலும் தெரிந்து கொள்ள நம்மளுடைய குட்டி இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.